மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரை தானே பதவி விலகச் சொன்னதாக மதிமுகவின் பொதுச் செயலர் வைகோ கூறியுள்ளார். முதல்வர் விஜய் பதவி விலகச் சொல்லவில்லை என்றும் வைகோ கூறியுள்ளார். பதவி விலகும் எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்ய வர வேண்டும் என்று தான் கேட்டுக் கொண்டதாக அவர் கூறியுள்ளார். நேரம் வரும்போது பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்று முதல்வர் விஜய் சொன்னார் என்றும் வைகோ தெரிவித்திருக்கிறார். பதவி விலகச் சொன்னபோது இரு எம்எல்ஏக்களும் தன்னிடம் பதில் சொல்லவில்லை என்றும் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரை தானே பதவி விலகச் சொன்னதாக கட்சியின் பொதுச் செயலர் வைகோ கூறியுள்ளார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணு சொல்லும்போது முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன். ரெண்டு பேரும் ராஜினாமா செய்ய சொல்கிறேன், அது ஜெயிக்கணும், நீங்கள் அதில் பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவர் சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போன்னு சொன்னார். அவர் உங்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வருவேன், நானே பிரச்சாரம் செய்வேன் அவராக சொல்லலை. நான் கேட்டேன், தோத்தா என்னன்னு கேட்டேன். கட்சியை பாதுகாக்கணும், நீங்கள் ராஜினாமா செய்யுங்க, கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் ரெண்டு பேர் எப்படி அங்கே எம்எல்ஏவாக நீடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வச்சு தான் கேட்டேன், பதிலே பேசலை. அவங்க உயர்நிலை குழுவுக்கு சீர்காழி எம்எல்ஏ வரல, கடையனூர் எம்எல்ஏ வந்தார். எல்லாரும் சொன்னோம், அங்கே நீங்கள் இந்த நேரத்தில் ராஜேந்திரன் முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்கும், ராஜினாமா செய்யணுங்கிற கருத்தை எல்லாரும் பிரதிபலித்தாங்க. ராஜேந்திரன் தான் இந்த நேரத்தை கட்சியினுடைய மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ராஜேந்திரனுக்கு தான் இருக்குன்னு சொன்னேன். நான் பொதுச்செயலாளர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டாரு. சரின்னு தனியாக போய் பேசணும். ஜெயிக்க முடியாதுன்னாச்சு. அப்படி நினைக்காதீங்க ஐயா, நம்ம தாவேக்கு ஆதரவு கூட வாங்கலாம், அவங்க நம்மளை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தெருவாக நானும் வந்து ஓட்டு கேட்குறேன். முஸ்லீம் லீக்கு தாவேக்கா கூட போயிடுச்சு, அதனால் முஸ்லீம்கள் ஓட்டையும் திரும்ப பெற முடியும். அதனால் உறுதியாக தோற்று போகணும்னு நினைக்காதீங்க, ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த முடிவு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்கிற முடிவு சிலாக்கியமாக இருக்கும், அரசு கட்சிக்கு நல்லது அதுதான் அப்படின்னு சொன்னோம். நான் அதில் போட்டி போடணும்னோ நான் தான் சொன்னேன், தேடி வந்த மந்திரி கேபினட் மந்திரி வேண்டானவன் நான் போய் எம்எல்ஏ நிற்க போகிறேன் கேட்டோம். அவர் அதுக்கு இல்லை ஜெயிக்க முடியாதுன்னாச்சு அப்படின்னு சொன்னவர் எதிர்த்து போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் தொடர்பு கொள்ளவே முடியலை. அவர் ரூமை பூட்டி போட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே போனாருன்னே தெரியலை. உயர்நிலை குழுவுக்கும் பொதுக்குழுவுக்கு முத நாள் நைட்டில் அவருக்கு ரொம்ப கூடவே இருக்கிற பையங்க நம்ம கட்சியில் இருக்க அவங்கள அனுப்பி வச்சேன், இருந்தால் பார்த்து கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் தங்க அறையும் கதவை பூட்டிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போயிட்டார். அவர் விரும்பலை வர்றதுக்கு, அதனால் அவர் பொதுக்குழுவுக்கு வரலைங்கிறது மட்டும் இல்லை. இப்போது திமுக காரங்க வந்து நேற்று அவருக்கு நிறைய பேர் வரவழைச்சு அங்கே அவருக்கு மாலை பொன்னாடையெல்லாம் போத்திருக்காங்க. ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ண. மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்திற்கு சீர்காழி செந்தில் செல்வன் வரவில்லை என்று வைகோ கூறியுள்ளார். மீண்டும் போட்டியிட்டால் ஜெயிக்க முடியாது என்றார் கடையநல்லூர் ராஜேந்திரன் என்றும் வைகோ கூறியிருக்கிறார். தாவேகா மற்றும் முஸ்லீம் லீக் ஆதரவு இருப்பதால் வெல்லவும் வாய்ப்புள்ளது என்று தான் கூறியதாக வைகோ கூறியிருக்கிறார். பதவி விலக எம்எல்ஏக்கள் சம்மதிக்காத நிலையையும் அவர் விளக்கியிருக்கிறார்.